Cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். செய்திகள். பிரபல சைபர் கிரைம் ஆபீசர் சாய் பிரசாத் நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இச்சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. Mr. Vijay Raghunath, leading businessman and BTV channel MD. இது அவரோட son, Mr. Siddharth Raghunath. Thank you. Ladies and gentlemen, நான் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணதும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சரும் என் நண்பனுமான சந்தானம் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என் சக தொழில் அதிபர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல என் பையன் சித்தார்த்தோட நிச்சயதார்த்தம் உங்க முன்னாடி நடக்க போறது பெருமையா சொல்லிக்கிறேன். எப்ப என் பையன் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலும் அப்பா உங்களோட ஒரு படி மேல வளரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் தட்டி கடிப்பாரு. நான் அவர் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். திடீர்னு இந்தியாவிலே நம்பர் 1 கோடீஸ்வரர் மிஸ்டர் ரத்ன சார் கிட்டே ஒரு போன் வந்துச்சு. ஐயா நம்ம சம்பந்தி ஆயிடலாமான்னு கேட்டாரு. விடுவேனா? நானும் பிசினஸ் மேனாச்சே. ரத்ன சார் கூட சம்பந்தம் வச்சுட்டார். என் பையனோட ஆசையும் நிறைவேறும், அவரும் கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அதனால இவரை கேட்காமலே கல்யாணத்துக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு இவர்கிட்ட சொன்னா இவர் யாரு, நமக்கு மேல பிசினஸ் பண்ண இருக்காரு. அதுக்கு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு ஷார்ட் டைம்ல குறிப்பிட்ட சில பேரை தான் என்னால இங்க கூப்பிட முடிஞ்சிச்சு. இன்னும் 7 நாள்ல வந்து கல்யாணத்தை பெருசா வைக்கலாம்னு இருக்கேன். அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ரிசப்ஷன் வைக்கலாம்னு இருக்கேன். ஓகே? Thank you. Now my son Siddharth will say a few words. Come on. Thank you, Dad. Well, இந்த நிச்சயதார்த்தம் உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். என்னால நம்பவே முடியல இந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு தான் நடக்குதான்னு. ஏன்னா முதல்லயே கேட்டா எங்க நான் தட்டி கழிச்சிடணும்னு எங்க அப்பா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் என் சம்மதத்தை கேட்டாரு. என் சம்மதத்துல தான் என் அப்பாவோட ஹாப்பினஸ் பிரஸ்டீஜ் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும். சோ நான் ஓகே சொல்லிட்டேன். மேரேஜ்க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. அதனால எல்லாரையும் பர்சனலா போய் கூப்பிட முடியாது. என் அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி I have a surprise for my viewers. My marriage, சங்கீத், ரிசப்ஷன் எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறேன். Without any commercial break. வாங்க மிஸ்டர் ரத்னம், வாங்க. இருக்காளான்னு போய் பாரு. இனி அவ தேவையாடா? நான் அவளை பார்த்தே ஆகணும். சொன்னதை மட்டும் செய்.
மாட்டிக்கிட்டுமே வரமாட்டான்னு நினைச்சுமே. ச்சே. டேய் மச்சான், எப்படா வந்த? நடிக்காதடா. நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும். டேய் நான் இன்னைக்கு தானே ஊர்ல இருந்து வந்தேன். நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். அவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கன்னு தெரியும். டேய் அப்படிலாம் இல்ல, உன் என்கேஜ்மெண்ட் எனக்கு ஜெனிஃபர் சொல்லி தான் தெரியும். ஆனா உனக்கு ஜெனிஃபரை நான் சொல்லி தானடா தெரியும். அங்க எனக்கு என்கேஜ்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி இங்க அவ கூட ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சலான்னு பாக்குறியா? டேய் அவன் என் தங்கச்சி மாதிரி. டேய் கேவலப்படுத்தாதடா. ஃப்ரெண்டுக்கு வேண்டிய பொண்ணுங்களோட நீங்க பழகும் போது அவளை தங்கச்சி மாதிரி நினைக்காதீங்க, அவ கூட தங்குற மாதிரி நினைக்காதீங்க. மச்சான், முதல்ல இவன் தங்கச்சியை கவனிச்சுட்டு அப்புறம் பாசம் உள்ள இந்த அண்ணன் கிட்ட வர. டேய் இவனை ரூம்ல போட்டு அடிச்சு வைங்கடா. டேய் விடுங்கடா, சித்தார்த் சொல்றதை கேளுடா. கௌதம் கிருஷ்ணா பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன பசங்களா, காலங்கத்தால ஏஞ்சி பொறுப்பா படிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ், மாமா நேத்து வரைக்கும் எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம். படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. குடுக்குறியா? இரு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். சரி ஸ்ரீநிதி, நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா ஸ்ரீ முட்டைதான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல, பிளாக்கி தான் சொல்லுது. ஏன்பா, பிறந்ததுதான் ரெண்டு பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்குறதுலயும் எப்படி ஒன்னா இருப்பீங்க? எப்படியோ நல்லா வாங்கினா சரி. ஓகே பிளாக்கி கம். என்னடா பிளாக்கி பேசுதேன்னு பாக்குறீங்களா? எல்லா படத்துலயும் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவான் பாருங்க, அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிளாக்கி தான். அதோட மைண்ட் வாய்ஸ நம்ம படம் முழுக்க கேட்கலாம். ஸ்ரீநிதி டோர் க்ளோஸ் பண்ணு. ஓகே மாமா. வெறும் பாலை வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். உங்களை பார்த்தா அவ்வளவுதான். ரெண்டு பேர் மொழியுமே சரியில்லையே, என்ன பண்ணிட்டு போதுங்க? புளிய பத்தி பேசுற மூஞ்சிய பாரு. முடியலாம். ச்சே. என்னது? பூஜாமா, பூஜாமா. வா பூஜா. பூஜா விடிவி சேனல்ல விஜயவா இருக்கா. இவளோட ஒரே எதிரி கௌதம் வளர்க்குற நாய் பிளாக்கி தான். என்ன பூஜா கோவமா இருக்க? உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? என் தம்பிய பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்காரன். அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்றேன். உன்கிட்ட வாலாட்டினது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான். யூ மீன் பிளாக்கி? என் பால சூடாக்கிடுச்சு. பாத்திரத்து இல்லையா? நான் ஆத்திரத்துல இருக்கேன். உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே வம்பு இருக்குது. பூஜா, இந்த பிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல 199 பேருக்கு பிளாக்கிய பிடிக்குது. உன் ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டு சரியான ஃப்ராடுங்க. ரெண்டா? பிளாக்கி ஒருத்தன் தானே? நாய் மட்டுமா? அது டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ, என்னம்மா இப்படி பேசுற? அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமான அண்ணன் தம்பிங்க தெரியுமா? ஓ, நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ் சொல்ற. மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க 2 பேரும் ஹீரோஸ், எனக்கு அவங்க 0 தான். பூஜா, நம்ம ஆள் எங்க? ஆளையே காணமே. வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா. பாஷா ரோஜா, ஏமா லேட்டு? இந்த சர்தாச்சி பையில எழுப்பி கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு பிளாக்கி. உன்னை காணோன்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, நீ வேற ஆளை பாத்துக்க. ஒய்யால காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ திருநாயிட்ட தாண்டி மாட்ட போற. டேய் பிளாக்கி, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும்.
கருங்குரங்க மாதிரி இருக்கு அது கூட உன்னை சீண்டாம போகுது. இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். உன் வேலை என்னவோ அதை பாரு. நீ எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டடா. ஆட்டைய போட்டானுங்களா? பார்க்கிங்னு கூட்டு வந்துட்டு இப்படி ஓட விட்டானுங்களே. டேய் பிஞ்ச மாட்டேன், நில்லுடா. ஒரு நாய் தோத்துதுடா. சரி போடா. டேய் தலையில சொம்பா மாட்டிட்டு போறீங்க. அந்த சொம்ப நான் கடிச்சு துப்பல. ஐ அம் நாட் a pure dogடா. கொய்யால கமிங். சீக்கிரம் போ. டேய் கிட்ட வந்துடா. எங்கடா? ரோட பாத்து ஓட. சேஸ் பண்ணது நானே, பில்டப் மட்டும் உனக்கா? கிளைமேக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான் பாரு. சார் சாரி சார்